தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இளைஞரணி செயலாளர் மாற்றப்பட்டார். இளைஞரணி செயலாளர் மாற்றப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி செயலாளராக இருந்தவர் அன்புமணி ராமதாஸ் பிற்காலத்தில் தற்பொழுது அந்த கட்சிக்கே தலைவராகிவிட்டார். பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞரணி தலைவராக டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய மகள் வழி பேரன் நியமிக்கப்பட்டார். இது அன்புமணி ராமதாஸுக்கு பிடிக்கவில்லை. இதனால் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. ஒரு சில நாட்கள் கழித்து ஜி.கே. மணி அவருடைய மகன் தமிழ்குமரன் பாமக இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டார். அதுவும் அன்புமணி ராமதாஸுக்கு பிடிக்கவில்லை. அன்புமணி ராமதாஸுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கட்சி இரண்டாக பிளவுண்டது. தற்பொழுது டாக்டர் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் மீண்டும் இணைய உள்ளனர். தற்பொழுது சந்தித்து பேசியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி செயலாளராக குணாநிதி தன்ராஜ் என்பவரை அன்புமணி ராமதாஸ் நியமித்துள்ளார். இவருக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இவர் டாக்டர் ராமதாஸுடைய உறவினரா என்பது தெரியவில்லை. கட்சியின் அடிப்படை தொண்டரா அல்லது டாக்டர் ராமதாஸ் குடும்பத்தை சார்ந்தவரா என்பது தெரியவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை முக்கியமான பதவிகள் எல்லாம் டாக்டர் ராமதாஸ் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் நியமிக்கப்படுவார்கள். தற்பொழுது குணாநிதி தன்ராஜ் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் டாக்டர் ராமதாஸ் குடும்பத்தை சார்ந்தவரா அல்லது கட்சியின் அடிப்படை தொண்டரா என்பது தெரியவில்லை.